ஓம் சாந்தி 1/1/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை பலனாக அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கூடவே தெய்வீக குணங்களையும் அவசியம் தாரணை செய்ய வேண்டும். கேள்வி: உத்தம புருஷராவதற்கான முயற்சி எது? எந்த விஷயத்தின் மீது மிகுந்த கவனம் தேவை? பதில்: உத்தம புருஷராக வேண்டுமென்றால் படிப்பின் மீது ஒருபோதும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடிய எந்த விஷயமும் படிப்புடன் தொடர்பு உடையது அல்ல. படித்தீர்கள், எழுதினீர்கள் என்றால் நவாபாவீர்கள். ஆகையால் எப்பொழுதும் தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனை இருக்க வேண்டும். நடத்தையின் மீது மிகவும் கவனம் தேவை. தேவதைகளைப் போல ஆக வேண்டுமென்றால் செயல்பாடுகள் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். அனைவருக்கும் இனிமையாக அனுபவம் செய்யும்படியான வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார். மேலும் உங்கள் புத்தி எங்கே நிலைத்துள்ளது என்றும் கேட்கிறார். மனிதர்களின் புத்தியோ சில சமயம் இங்கே சில சமயம் அங்கே என்று அலைந்தபடி இருக்கிறது. உங்கள் புத்தி அலைவதை நிறுத்துங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். புத்தியை ஒரு இடத்தில் நிலைநிறுத்துங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இப்பொழுது முழு உலகமும் தமோ பிரதானமாக உள்ளது என்று ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள். ஆத்மாக்கள் தான் வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் சதோ பிரதானமாக இருந்தனர். இப்போது தமோ பிரதானமாக ஆகியுள்ளனர். மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஆகையால் தமது புத்தியை தந்தையுடன் ஈடுபடுத்துங்கள். இப்போது வீடு திரும்ப வேண்டும். மற்ற யாருக்கும் நாம் வீடு திரும்ப வேண்டும் என்பது தெரியாது. குழந்தைகளே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்ற வழி கிடைக்க பெறுபவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு எளிதான விஷயங்களை புரிய வைக்கிறார். தந்தையை நினைவு மட்டும் செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவ கர்மங்கள் அழியும். வேறு யாரும் இப்படி புரிய வைக்க முடியாது. தந்தைதான் புரிய வைக்கிறார். யாருக்குள் பிரவேசமாகியுள்ளாரோ அவரும் கூட கேட்கிறார். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கு மற்றும் அதன்படி நடப்பதற்கு அனைத்தையும் விட நல்ல வழியை தந்தை கொடுக்கிறார். நீங்கள்தான் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்போது மீண்டும் அப்படியாக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளை எடுத்து சோழி போல ஆகிவிட்டீர்கள். நீங்கள் வைரத்தை போல இருந்தீர்கள். இப்போது மீண்டும் அப்படி ஆக வேண்டும். பாபா மிகவும் எளிதான விஷயத்தை புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாக்கள் தான் திரும்பி செல்ல வேண்டும். ஷரீரம் செல்லாது. தந்தையிடம் மிகவும் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும். தந்தை கொடுக்கும் ஸ்ரீமத் மூலம்தான் நீங்கள் உயர்வானவர் ஆவீர்கள். தூய்மையான ஆத்மாக்கள் மூலவத்தனத்திற்கு சென்று பிறகு வந்தார்கள் என்றால் புதிய ஷரீரம் கிடைக்கும். இது நிச்சயமானது அல்லவா? ஆதலால் இதே தீவிர சிந்தனை இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும். அப்போதுதான் மிகவும் லாபம் கிடைக்கும். நன்றாக படிக்கும் மாணவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைகின்றனர். இதுவும் படிப்பே ஆகும். நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் இப்படிதான் கற்றுக்கொள்கிறீர்கள். தந்தை கூட ஒவ்வொரு கல்பமும் இப்படிதான் கற்பிக்கிறார். கடந்து முடிந்த காலம் நாடகத்தின்படி இருந்தது. நாடகத்தின்படிதான் தந்தை மற்றும் குழந்தைகளின் நடிப்பு நடந்தது. பாபா சரியான வழியை கொடுக்கிறார் அல்லவா? பாபா, நாங்கள் உங்களை அடிக்கடி மறந்து விடுகிறோம்.
என்று குழந்தைகள் கூறுகின்றனர். இதுதான் மாயையின் புயல் காற்று. மாயை தீபத்தை அணைத்து விடுகிறது. தந்தையை ஜோதி என்றும் கூறுகின்றனர். அனைத்து சக்திகளும் உள்ளவர் என்றும் கூறுகின்றனர். என்னென்ன வேத சாஸ்திரங்கள் உள்ளனவோ அவை அனைத்தின் சாரத்தை புரிய வைக்கிறார். அவர் ஞானம் நிறைந்தவர் ஆவார். சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா பாபாவும் கூறுவார், நான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன். தந்தை கூறுவார், குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதில் இந்த பிரம்மாவும் வந்து விடுகிறார். இதில் குழப்பமடையக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. இது மிகவும் சகஜமான ராஜயோகம். நீங்கள் ராஜ ரிஷிகளாக உள்ளீர்கள். ரிஷி என்று தூய்மையான ஆத்மாக்கள் தான் கூறப்படுகின்றனர். உங்களை போன்று ரிஷி வேறு யாரும் இருக்க முடியாது. ஆத்மாவை தான் ரிஷி என்று கூறப்படுகிறது. ஷரீரத்தை கூறுவது இல்லை. ஆத்மா ரிஷியாக இருக்கிறது. ராஜ ரிஷி. ராஜ்யத்தை எங்கிருந்து பெறுகின்றனர்? தந்தையிடமிருந்து. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் சிவபாபாவிடமிருந்து ராஜ்ய பாக்கியம் அடைந்து கொண்டு இருக்கிறோம். தந்தை நினைவுபடுத்தியுள்ளார், நீங்கள் உலகின் எஜமானனாக இருந்தீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்கியபடி வந்தீர்கள். தேவதைகளின் சித்திரங்களும் உள்ளன. ஜோதியுடன் ஜோதியாக கலந்து விட்டார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஒரு மனிதன் கூட ஜோதியுடன் ஜோதியாக கலக்கவில்லை என்று தந்தை புரிய வைத்துள்ளார். யாரும் முக்தி, ஜீவன் முக்தியை அடைய முடியாது. ஆக முழு நாளும் குழந்தைகளுக்குள் சிந்தனை ஓட வேண்டும். அந்த அளவு நினைவில் இருந்தால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். படிப்பை படிக்கக்கூடியவர் யார் என்று பாருங்கள். கிருஷ்ணரை லார்டு கிருஷ்ணா என்றும் கூறுகின்றனர். பகவானை ஒரு பொழுதும் லார்ட் என்று கூற மாட்டார்கள். அவரை இறை தந்தை என்றே கூறுவார்கள். அவர் சொர்க்கத்தின் இறை தந்தை. அவர்தான் சொர்க்கத்தின் இறை தந்தை என்பதை நீங்கள் இதயபூர்வமாக உணர்கிறீர்கள். சொர்க்கம் அதாவது தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். சத்தியுகத்தில் வேறு தர்மம் இருக்கவில்லை. தேவதைகளின் படங்கள் கூட உள்ளன. அவர்கள்தான் ஆதி சனாதன தேவி தேவதா என்று கூறப்படுகிறார்கள். இவர்கள் உலகின் எஜமானனாக இருந்தனர். அவர்கள் சத்தியுகத்தை சார்ந்தவர்கள் என்று கூறுவோம். நீங்கள் சங்கம யுகத்தவர். பாபா நம்மை சரியானவராக ஆக்குகிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூய்மையானவராக ஆகிக்கொண்டே செல்கிறீர்கள். விகாரிகள் தூய்மை அற்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர். இந்த தேவதைகள் தூய்மையானவர்கள். ஒளிவட்டம் கூட தூய்மையுடையதை காட்டியுள்ளனர். சரியற்றவர் என்றால் ஒரு அடி கூட சரி இல்லை. சிவாலயத்திலிருந்து கீழே இறங்கி வைஷ்யாலயத்திற்கு வருகின்றனர். இந்த விஷயங்களை புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எதுவரை அவர்களுக்கு நீங்கள் இவர் சொர்க்கத்தின் இறை தந்தை என்று அவருடைய அறிமுகத்தை கொடுக்கவில்லையோ அதுவரை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சொர்க்கம் மற்றும் நரகம் என இரண்டு வார்த்தைகள் உள்ளன. சுகம் மற்றும் துக்கம். சொர்க்கம் மற்றும் நரகம். பாரதத்தில் சுகம் இருந்தது, இப்போது துக்கம் உள்ளது என நீங்கள் அறிவீர்கள். பிறகு தந்தை வந்து சுகத்தை கொடுக்கிறார். இப்போது துக்கத்தின் நேரம் முடிய உள்ளது. பாபா குழந்தைகளுக்காக சுகத்தின் பரிசை கொண்டு வருகிறார். அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். ஆகையால் அனைவரும் அவரை துதிக்கின்றனர். துறவிகள் துக்கமுடையவர்கள் கூட தவம் செய்கின்றனர். அவர்களுக்கும் கூட ஏதாவது ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட எந்த விஷயமும் கிடையாது. அங்கே வேறு தர்ம
தர்மத்தை சார்ந்த யாரும் இருப்பது இல்லை. நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அது சுகதாமம், அது சாந்தி தாமம், இது துக்கதாமம் என்று அறிவீர்கள். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். உத்தம புருஷர் ஆவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். மிகவும் நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். படிப்பின் மீது ஒருபோதும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. யாரிடமாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் படிப்பை விட்டுவிடக்கூடாது. சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடிய எந்த விஷயமும் படிப்புடன் தொடர்பு உடையது அல்ல. படித்தீர்கள், எழுதினீர்கள் என்றால் எஜமானன் ஆவீர்கள். சண்டை சச்சரவில் ஈடுபட்டால் எப்படி தலைவன் ஆவீர்கள்? பிறகு நடத்தை தமோ பிரதானமாக ஆகிவிடும். ஒவ்வொருவரும் தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். ஓ ஆத்மாக்களே, தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும். மேலும் தெய்வீக குணங்களும் தாரணையாகும் என்று தந்தை கூறுகிறார். லக்ஷ்மி நாராயணரை போல ஆக வேண்டும் என்றால் தந்தைதான் அவர்களை கூட இப்படி ஆக்கினார். நீங்கள்தான் இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்போது மீண்டும் நீங்கள்தான் ஆள வேண்டும். தந்தை ராஜயோகத்தை சங்கம யுகத்தில் தான் கற்பிக்கிறார். நீங்கள் கல்பம் தோறும் இப்படி ஆகிறீர்கள். எப்போதும் கலியுகமே நடந்தபடி இருக்கும் என்பது அல்ல. கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம். இந்த சக்கரம் கண்டிப்பாக சுழல்கிறது. சத்யுகத்தில் குறைவான மனிதர்கள் இருந்தனர். இப்போது மீண்டும் கண்டிப்பாக குறைய வேண்டும். இவை சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நடந்து முடிந்த கதையை கூறுகிறார். சின்னஞ்சிறு கதை உண்மையில் பெரியது, ஆனால் புரிந்து கொள்வதில் சிறியது. 84 பிறவிகளின் ரகசியமாகும். உங்களுக்கும் கூட முன்பு தெரிந்து இருக்கவில்லை. இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்துள்ளீர்கள். இது சங்கம யுகத்தின் படிப்பு. இப்போது நாடகத்தின் சக்கரம் சுற்றி வந்துள்ளது. பிறகு சத்தியுகத்தில் இருந்து துவங்க போகிறது. இந்த பழைய உலகம் மாற வேண்டும். கலியுகத்தின் காடு அழியும். பிறகு சத்தியுகத்தின் மலர் தோட்டமாக ஆகும். தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் மலர்கள் என்று கூறப்படுகின்றனர். அசுர குணங்கள் நிறைந்தவர்கள் முட்கள் என்று கூறப்படுகின்றனர். எனக்குள் எந்த அவகுணங்களும் இல்லை அல்லவா என்று சோதிக்க வேண்டும். இப்போது நாம் தேவதைகள் ஆவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தந்தை ஆசிரியராகவும் சத்குருவாகவும் ஆகி இங்கே வருகிறார் என்றால் செயல்பாடுகளை கண்டிப்பாக சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அனைவருடைய செயல்பாடுகளும் கெட்டுப்போய் இருக்கிறது என்று மனிதர்கள் கூறுகின்றனர். ஆனால் எது நல்ல செயல்பாடு என்று கூறப்படுகிறது என்பது தெரியாது. இந்த தேவதைகளினுடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தது அல்லவா என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். இவர்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுத்தது இல்லை. யாருடைய நடத்தையாவது நன்றாக இருக்கிறது என்றால் இவர் தேவியை போல இருக்கிறார், இவருடைய பேச்சு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று கூறுகின்றனர். தந்தை கூறுகிறார், உங்களை தேவதைகளாக ஆக்குகிறேன் எனும்போது நீங்கள் மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் பிறரையும் உருவாக்குவார்கள். நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள் ஆக வேண்டும். ஆசிரியரின் குழந்தைகள் ஆசிரியர்கள். நீங்கள் பாண்டவ சேனையை சார்ந்தவர்கள் அல்லவா? வழிகாட்டிகளின் வேலை அனைவருக்கும் வழிகாட்டுவது.
தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இல்லற காரியங்களில் கூட இருக்க வேண்டும். வீட்டிலும் கூட சேவை செய்ய முடியும். வீட்டிற்கு யாரேனும் வந்தால் அவர்களுக்கும் ஞானம் கற்பிப்பார்கள். தங்களுடைய இடத்தில் கீதா பாடசாலை திறந்து பலருக்கும் சேவை செய்தபடி இருப்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இங்கே வந்து அமர்ந்து விட வேண்டும் என்பது அல்ல. குமாரிகளுக்கு மிகவும் சகஜமானதுதான். 2 மாதங்கள் சுற்றி வந்துவிட்டு பிறகு வீடு திரும்பிவிட வேண்டும். வீட்டை துறந்து விடக்கூடாது. உங்களுக்கு வீட்டில் இருந்து அழைப்பு வந்தது என்றால் நீங்கள் போகிறீர்கள். உங்களுக்கு தடை எதுவும் கிடையாது. இதில் இழப்பின் விஷயம் எதுவும் இல்லை. இன்னும் கூட ஊக்கம் அதிகமாகும். நாங்களும் கூட இப்போது புத்திசாலிகளாக ஆகியுள்ளோம். வீட்டில் இருப்பவர்களையும் கூட எங்களுக்கு சமமாக மாற்றி உடன் அழைத்து செல்வோம். வீட்டில் இருந்தபடியும் சேவை செய்யக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். புத்திசாலிகளாக ஆகிவிடுகின்றனர். தந்தை முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருப்பவர்களுக்கு இங்கே இருப்பவர்களை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். வீட்டிற்கு போக வேண்டாம் என்று ஒருபோதும் தடை செய்யப்படுவது இல்லை. அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் அவர்களால் வெறுமனே இருக்க இயலாது. ஞானம் மற்றும் நினைவு முழுமையாக இருந்தது என்றால் எந்த சுயமரியாதை கெடும்படியான வேலையையும் செய்ய மாட்டார்கள். நினைவு செய்யாவிட்டால் மாயை கூட அடித்து விடுகிறது. ஆக இல்லறத்தில் இருந்தபடி தாமரை மலர் போல கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். வீட்டிற்கும் கூட செல்லுங்கள் என்று தந்தை சுதந்திரம் கொடுக்கிறார். அனைவரும் இங்கே வந்து எப்படி இருப்பீர்கள்? எவ்வளவு பேர் வருகிறார்களோ அத்தனை பேருக்காகவும் வீடு முதலானவை கட்ட வேண்டியதாக இருக்கும். கல்பத்திற்கு முன்பு என்னவெல்லாம் நடந்ததோ அது மீண்டும் நடந்தபடி இருக்கும். குழந்தைகளும் அதிகரித்தபடி இருப்பார்கள். நாடகத்தில் இல்லாத எதுவும் நடக்காது. இந்த சண்டைகள் முதலானவை, இவ்வளவு மனிதர்கள் இறப்பது முதலானவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. நடந்து முடிந்தது. மீண்டும் நடக்கும். கல்பந்தோறும் எதை புரிய வைத்தேனோ அதையேதான் இப்போதும் புரிய வைக்கிறேன். மனிதர்கள் என்னதான் சிந்தனைகள் செய்தாலும் பதிவாகி இருக்கக்கூடிய என்னுடைய நடிப்பை தான் நடிப்பேன். நாடகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட முடியாது. கல்பத்திற்கு முன்பு படித்ததை தான் படிப்பீர்கள். ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளின் மூலமும் காட்சிகள் தெரிந்தபடி இருக்கும். இவர் என்ன படிக்கிறார், என்ன பதவி அடைவார், நல்ல சேவை செய்கிறார்கள், திடீரென்று விபத்து ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல குலத்தில் சென்று பிறவி எடுப்பார்கள். சுகத்தில் இருப்பார்கள். எந்த அளவு பிறருக்கு சுகத்தை கொடுத்தாரோ அவருக்கு அந்த அளவு சுகம் கிடைக்கும். இந்த வருமானம் ஒருபோதும் குறைந்து விடாது. சத்தியுகத்தில் எங்கே வெற்றியோ அங்கே பிறவி கிடைக்கும். பலருக்கு சுகத்தை கொடுத்து இருந்தால் வாயில் தங்க ஸ்பூன் கிடைக்கும். அதைவிட குறைவானது வெள்ளி, அதையும் விட குறைவானது பித்தளை கிடைக்கும். புரிகிறது அல்லவா? எவ்வளவு நம்முடைய நினைவு இருக்கிறதோ அந்த அளவு ராஜா, ராணி, பிரஜைகள் என அனைத்துமாக ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல விதமாக படிக்காவிட்டால், தெய்வீக குணங்களை தாரணை செய்யாவிட்டால் பதவி குறைந்து விடும். நல்ல மற்றும் கெட்ட கர்மங்கள் கண்டிப்பாக முன்னால் வருகின்றன. நாம் எந்த அளவு சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போது ஷரீரம் விட்டுவிட்டால் என்ன பதவி அடைவோம் என்பது ஆத்மாவிற்கு தெரியும். இப்போது நீங்கள் படித்து முன்னேறி கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் கெட்டும் கூட போகிறார்கள். அப்போது இவர்கள் பாக்கியத்தில் இல்லை என்று கூறுவோம். பாபா எவ்வளவு உயர்
உயர்வாக ஆக்குகிறார். இறைவனின் வீட்டிலிருந்து யாரும் வெறும் கையோடு செல்ல மாட்டார்கள். இப்போது இறைவன் உங்கள் முன்னால் இருக்கிறார். யாருக்காவது நீங்கள் 2 வார்த்தைகளாவது சொல்லுங்கள், அவர்கள் கூட கண்டிப்பாக பிரஜைகளில் வருவார்கள். தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இதுவரை வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்போது தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டதால் தன்னை ஹிந்து என்று சொல்லிக் கொள்கின்றனர். பாபாவிடம் உள்ளதை போலவே உங்களிடமும் ஞானம் இருக்கிறது. தந்தை ஞானக்கடலாக இருப்பவர். இந்த வரலாறு புவியியல் எப்படி மீண்டும் மீண்டும் நடக்கிறது என்பதை விளக்குகிறார். ஆசிரியரும் கூட மாணவர்கள் படிப்பதை வைத்து இவர் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைவார் என்பதை தெரிந்து கொள்வார். ஒவ்வொருவரும் தாமே கூட அறிவார்கள். சிலர் தெய்வீக குணங்களில் பக்குவமற்றவர்களாக, சிலர் நினைவு செய்வதில் பக்குவமற்றவர்களாக, சிலர் ஞானத்தில் பக்குவமற்றவர்களாக இருக்கின்றனர். பக்குவமற்றவராக இருப்பதால் தேர்ச்சி அடையாமல் போய்விடுகின்றனர். இன்று பக்குவமற்றவராக இருக்கிறார், நாளை பக்குவம் அடைய முடியாது என்பதும் இல்லை. தீவிர முயற்சி செய்வார்கள். நாம் எந்தெந்த பாடத்தில் தவறிவிடுகிறோம் என்பதை அவர்களே உணர்கின்றனர். இன்னார் நம்மை விட புத்திசாலிகளாக உள்ளனர். கற்றுக்கொண்டு புத்திசாலிகளாகவும் ஆக முடியும். தேக அபிமானம் இருந்தது என்றால் பிறகு எதை கற்க முடியும்? நான் ஆத்மா என்பதை உறுதியாக்கி கொண்டு விடுங்கள். தந்தை நினைவை கொடுத்திருக்கிறார். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும். பிறகு தெய்வீக குணங்கள் தாரணை ஆகும். நான் எதுவரை தகுதி வாய்ந்தவனாக ஆகியுள்ளேன் என்று தனது நாடியை சோதிக்க வேண்டும். நீங்கள் இப்போது சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ராஜயோக ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. குழந்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நமது குலத்தின் பிராமணர்கள் எத்தனை பேர் என்று குழந்தைகள் கேட்கின்றனர். இது முழுமையாக எப்படி தெரியும்? வந்து போனபடி இருக்கின்றனர். இப்போது புதிதாக வந்தபடி இருக்கின்றனர். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, தனது தெய்வீக நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்து தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, சதோ பிரதானம் ஆவதற்காக புத்தியை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். புத்தியை அலைய விடக்கூடாது. தந்தைக்கு சமமாக ஆசிரியராகி அனைவருக்கும் சரியான வழியை காட்ட வேண்டும். வழதானம்: நடந்தாலும் சுற்றினாலும் நம்மிடமிருந்து அஷ்டசக்திகளின் ஒளிக்கதிர்களை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய ஃபரிஷ்தா சொரூபம் ஆகுக. விளக்கம்: எது மிகவும் விலையுயர்ந்த மதிப்பு மிக்க கரையற்ற வைரமாக இருக்கிறதோ அதை லைட்டிற்கு முன்னால் வைத்தீர்கள் என்றால் விதவிதமான வண்ணங்கள் தென்படும். அதுபோல எப்பொழுது நீங்கள் ஃபரிஷ்தா சொரூபமாகிறீர்கள் என்றால் உங்கள் மூலம் நடந்தாலும் சுற்றினாலும் அஷ்டசக்திகளின் ஒளிக்கதிர்களின் அனுபவம் ஏற்படும். ஒரு சிலருக்கு உங்கள் மூலம் பொறுமை சக்தியின் உணர்வு வரும். ஒரு சிலருக்கு பகுத்தறியும் சக்தியின் அனுபவம் வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகளின் அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: யார் தனது ஒவ்வொரு செயலின் மூலம் அனைவருக்கும் தூண்டுதல்களை ஏற்படுத்துகிறார்களோ அதுதான் உடனடி பலனை அடைவது ஆகும்.
ஓம் சாந்தி. ஜனவரி 2024 அவ்யக்த மாதத்திற்காக விசேஷ முயற்சிக்கான கருத்துகள். இந்த ஜனவரி மாதத்தில் விசேஷமாக அமைதியின் அனுபவம் செய்வதற்காக பிரம்மா பாபாவிற்கு சமமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆக முயற்சிக்கான கருத்துகள் முரளியின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்புகளை விசேஷமாக ஜனவரி மாதத்தில் அமைதியின் அனுபவம் செய்வது, அதாவது பிரம்மா பாபாவிற்கு சமமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆவதற்காக முயற்சிக்கான கருத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞான குறிப்புகள் ஜனவரி மாதத்தின் பத்ர புஷ்பத்திலும் இருக்கிறது. அனைத்து பிராமண குழந்தைகளும் கவனம் வைத்து தினம்தோறும் தனிமையில் அமர்ந்து குறைந்ததிலும் குறைந்தது 10 நிமிடம் அவ்யக்த அமைதியை அனுபவம் செய்து முழு நாளும் டபுள் லைட் ஃபரிஷ்தா நிலையிலிருந்து தனது உயர்ந்த எண்ணங்கள் மூலம் அமைதியால் காரியங்களை செய்து தனது சேவை நிலையங்களை சூட்சுமவத்தனமாக உருவாக்குங்கள். இடையில் தங்களுக்குள் சந்தித்து இந்த ஞான கருத்துகள் மீது ஆழமான ஆன்மீக உரையாடலை செய்து கொண்டே அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் அனைவருக்கும் இந்த டபுள் லைட் மனநிலை, அதாவது அமைதியின் ஆழமான அனுபவம்தான் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாகிறது. அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். சங்கம யுகத்தின் விசேஷமான சக்தி அமைதியின் சக்தி. அமைதியில் இருப்பதால் டபுள் லைட் ஃபரிஷ்தா மனநிலை எளிதாகிவிடும். இந்த மனநிலையில் இருந்தால் எந்த விதமான காரியமும் சுமையாக இருக்காது. ஆகையால் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையிடையே நிராகாரி மற்றும் ஃபரிஷ்தா சொரூபத்தின் ட்ரில் செய்து கொண்டே இருங்கள். சாக்கார பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். எப்பொழுதும் டபுள் லைட்டாக இருந்து அமைதியான மனநிலை மூலம் நொடியில் குழந்தைகளை பார்வையால் திருப்தி செய்தார். அதுபோல பிரம்மா பாபா பின்பற்றினால் சகஜமாகவே பாபாவிற்கு சமமாக ஆகிவிடலாம். ஓம் சாந்தி.